குட் ஈவினிங் எவ்ரி ஒன். நம்ம இங்கிலீஷ் கிளாஸ் பார்க்க போகிறோம். டெட் தேர்வுகளுக்கான இங்கிலீஷ் கிளாஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸ் வந்து டென்சஸ் பார்த்துருந்தோம். ஸோ அந்த டென்சஸில் ஒரு சில பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். டென்சஸை ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிப்போம். ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் என்று நம்ம பிரிக்கிறோம். இருந்தாலும் இதில் சிம்பிள் ப்ரெசன்ட்னு இருக்கும், present continuous னு இருக்கும், present perfect னு இருக்கும், present perfect continuous, present perfect continuous. Similar to past, simple past, past perfect, past perfect continuous இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபியூச்சருக்கும் சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இந்த டைப்பில் தான் இருந்துச்சு. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா இதை நம்ம அடையாளப்படுத்துறது ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. ஸோ இன்னையோட டாபிக் வந்து ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ். இந்த ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸை நம்ம ஒரு கிரைட்டீரியா பேஸ் பண்ணி பார்க்க போறோம். அதாவது ஒரு கிட்டத்தட்ட இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி. ஸோ என்ன பண்ண போறோம், பி, பீன், பீயிங், இதை நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம், இதை வச்சுதான் ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ் நம்ம அடையாளப்படுத்த முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். வில் பி, வில் பக்கத்தால் வந்துச்சுன்னா வில் பி, ஷால் பி, குட் பி, குட் பி போன்ற இடங்கள்ல நம்ம பி பயன்படுத்தலாம். நான் எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு சொல்றேன், இருந்தாலும் பி எங்க நம்ம யூஸ் பண்ணுவோங்கிறது. நெக்ஸ்ட் பீன், ஹஸ் பீன், ஹவ் பீன், ஹேட் பீன் போன்ற இடங்கள்ல பீன் வரும். இப்போ பீயிங், பீயிங் அப்படின்னா verb plus ing வரும். ஸோ எங்கெல்லாம் ஐஎன்ஜி வருதோ அந்த இடத்துல ஐஎன்ஜியை தனியா பிரிக்கிறதுக்காக பீயிங் யூஸ் பண்ணுவாங்கிறது தான் இதுல சொல்லிருக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நான் எக்ஸாம்பிள் எழுதுறேன். ஐ லவ் மை சில்ட்ரன். ஐ லவ் மை சில்ட்ரன். He is writing a book. He is writing a book. He is writing a book. Next, I have lost my watch. I have lost my watch. இதெல்லாம் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம பாசிவ் வாய்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். இப்போ பாசிவ் வாய்ஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு ரூல் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இந்த பர்ஃபெக்ட் பிளஸ் கண்டினியூஸ், இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல இருக்கிறது எதுவுமே கன்வர்ஷனுக்கு வராது. ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ்ல இப்போ எடுத்துக்காட்டு பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ், இந்த 4 டென்சஸ் தவிர மீதி இருக்கிற 8 டென்சஸ் தான் நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியுங்கிறதா விஷயம். ஸோ அப்போ ஐ லவ் மை சில்ட்ரன்ல ஐ சப்ஜெக்ட், லவ் அப்படிங்கிறது verb, மை சில்ட்ரன்ங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ இதை வச்சுதான் நம்ம ஆன்சர் பண்ண போறோம். பிஃபோர் தட் இதோடைய பேட்டர்ன் எப்படின்னு இருக்குன்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட் இருக்கும், ஹெல்பிங் verb இருக்கும், பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கும், பை பிளஸ் ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ மை சில்ட்ரன்,
my children are loved by me. So subject pronoun object pronoun மாத்துவாங்க. I, we, you, they, he, she, it இந்த மாதிரி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ப்ரொனவுனை ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனா மாத்துவாங்க. ஐ மீயா மாறும், வி அஸ், யூ யூ, தே தெம், ஹி ஹிம், ஷி ஹர், இட் இட் என்று மாறும். இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஸோ இப்போ சப்ஜெக்ட் பிளஸ் ஹெல்பிங் வர்ப் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிளஸ் பை பிளஸ் ஆப்ஜெக்ட் எப்படி அது மாறுச்சுன்னு பார்க்குறோம். மை சில்ட்ரன் இங்க நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். கண்டிப்பா இங்க ஒரு ஹெல்பிங் வேர்ப் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். இந்த ஹெல்பிங் வேர்ப் டேஷ் வச்சுக்கோங்க. லவ், லவுட், லவுட், லவுடுங்கிறது பிபி. பை ஆப்ஜெக்ட் யாருன்னா ஐ மீயா மாறிடுச்சு. இப்போ மை சில்ட்ரன் லவ்டு பை மீ அப்படின்னு சொல்லி இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம ஒரு ஆக்சிலரி வேர்ப் போடணும். அந்த ஆக்சிலரி வேர்ப் என்னவா இருக்கு அப்படின்னா ப்ளூரலா இருக்கு. அதனாலதான் மை சில்ட்ரன் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு மாறிச்சு. சரிங்க, அடுத்தது எழுதிக்கலாம். he is writing a book. அப்போ a book is being written by him. Being written by him. So he is writing a book என்பதை மாத்தி a book is being written by him அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்கன்னா a bookங்கிறது இங்க பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்டா எடுத்துட்டு வந்தோம். ரூல் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா வரும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா வரும். இது வந்து ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ்ல உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. அப்ப a book is being written by him அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. he is writing a book அப்படிங்கிற வரும்போது a book சப்ஜெக்டுக்கா வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஈஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லிருக்கக்கூடிய இடங்கள்ல இது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்டா நம்ம சொல்லும்போது ஒரு ஆக்சிலரி வேர்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பீயிங் ரிட்டன் பை ஹிம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்போ ரைட்டிங் அப்படிங்கிறதுல இருந்து ஐஎன்ஜி எடுத்தாங்க. ஐஎன்ஜி எடுத்ததுனாலதான் நம்ம பீயிங்னு சொன்னோம். ஸோ அப்போ இந்த ரைட் ரோட் ரிட்டன் எழுதணும். அதுக்காக ரைட்டை மட்டும் எழுதிட்டு மீதி ஐஎன்ஜி இருக்கு. அந்த ஐஎன்ஜி தான் நம்ம அங்க பீயிங் எழுதுறோம். ஸோ அப்போ a book is being written by him அப்படின்னு வந்து எழுதுறோம். நெக்ஸ்ட் ஐ ஹாவ் லாஸ்ட் மை வாட்ச். இதை நம்ம பாசிவ் ஃபார்முக்கு மாற்றணும். இது ஆப்ஜெக்டிவ், ஆப்ஜெக்ட் இது வந்து சப்ஜெக்ட். அப்ப எப்பயுமே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா மாறும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா மாறும் அப்படிங்கறத நமக்கு தெரியும். அப்ப மை வாட்ச், my watch has been lost by me. So my watch has been lost by me என்று இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் அதை வந்து சொன்னாங்க? மை வாட்ச் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஹாவ் இங்க கொடுத்துருக்காங்க. இங்க மை வாட்ச் சப்ஜெக்ட்ங்கிறதுனால நம்ம அந்த இடத்துல சிங்குலருங்கிறதுனால ஹேஸ் கொடுத்தோம். அப்புறம் பீன் சேர்த்து பண்ணோம். மை வாட்ச் ஹாஸ் பீன் லாஸ்ட் பை மீ என்று நம்ம இந்த இடத்துல கொடுத்துடணும். ஸோ மை வாட்ச் ஹாஸ் பீன் லாஸ்ட் பை மீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை கன்வெர்ட் பண்ணோம். இப்போ இந்த கன்வெர்ட் பண்ணதுல ரொம்ப முக்கியமானது வேர்பு தான். ஸோ அப்போ வேர்பு இங்க பாத்தீங்கன்னா லவ்ங்கிறது வேர்பு. ஸோ இங்கிறது வந்து ரைட்டுங்கிறது. அதுக்கு அடுத்து இந்த இடத்துல வந்து லாஸ்ட். லாஸ்ட் 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 அதுல எந்த சேஞ்சும் கிடையாது. ரைட் ரோட் ரிட்டன் அங்க பிபி சேஞ்ச் பண்ணிருக்கோம். லவ் லவ்டு லவ்டு. ஸோ இது வந்து கரெக்டா சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப எப்பயுமே வேர்பை செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சுதான் நம்ம ஈஸியா செக் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதா நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா மை சில்ட்ரன் ஆர் லவ்டு பை மீ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த ஜாப். இப்போ நம்ம இதை வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். தே எலெக்டட் ஹிம் பிரசிடென்ட். அப்போ இது வந்து சப்ஜெக்ட், இது வந்து ஆப்ஜெக்ட். அப்போ
he was elected president by them. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த they elected him as president கொடுக்கல. ஏன்னா என்ன பொசிஷனுக்கு அவர் எலெக்ட் ஆயிருக்காரோ அந்த இடத்துல நீங்க ஆஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ கிராமட்டிக்கலி அந்த இடத்துல ஆஸ் வராது. they elected him as president கிடையாது, they elected him president தான். அப்போ he என்னவா மாறுது, ஆப்ஜெக்டா இருந்து, him வந்து ஆப்ஜெக்டா இருந்து ஹீன்னு சப்ஜெக்டா மாறிடுது. எலெக்டட் அப்படிங்கிறத நம்ம மாத்திக்கிறோம், எலெக்டட். அதுக்கப்புறம் பிரசிடென்ட், பிரசிடென்ட் அப்படியே வச்சுக்கிறோம். பை தேவ என்னன்னு மாத்திக்கிறோம், தெம்னு மாத்திக்கிறோம். சோ இந்த இடத்துல வாஸ் எப்படி வந்துச்சு, இதுதான் கேள்வி. நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டர்ன் எழுதி போட்டிருந்தேன். சப்ஜெக்ட் வரும், ஹெல்பிங் வேர்ப் வரும், பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும், பை வரும், ஆப்ஜெக்ட் வரும். இதுதான் ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸோடைய ஸ்ட்ரக்சர். நம்ம ஒவ்வொரு டைமும் செக் பண்ணி பார்த்துக்கணும். சப்ஜெக்ட் இருக்கு, ஹெல்பிங் வேர்ப் இருக்கு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு. மீது என்ன எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அப்படியே இங்க வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் இது. The horses were drawing a cart. அப்போ a cart is being drawn by the horses. நீங்க இப்ப செக் பண்ணீங்கன்னா கிடைக்கும் பாருங்க. சப்ஜெக்ட் இருக்கு, a cart, ஹெல்பிங் verb இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் is. அதே மாதிரி இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் டென்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ ஈஸ் வராது, இந்த இடத்துல வாஸ் தான் வரும். ஏன்னா இங்க வேர் கொடுத்துருக்காங்க. அப்போ a cart was being drawn by the horses. சப்ஜெக்ட் இருக்கு, ஹெல்பிங் verb இருக்கு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கு, பை இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு. இது வந்து நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் Ravi had taken the job. Ravi had taken the job. The job had been taken by Ravi. Taken by Ravi. The job had been taken by Ravi என்று சொல்றோம். Ravi had taken the job அப்படி நம்ம சொல்றத the job had been taken by Ravi அப்படி நம்ம சொல்றோம். So அப்போ they elected him president. The horses were drawing a cart. Ravi had taken the job. The job had been taken by Ravi என்று நம்ம சொல்லிடுவோம். ஸோ இதுதான் இந்த இடங்கள்ல நாம் பார்த்திருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதற்கு அடுத்ததாக இருக்கிறது என்னங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் சிம்பிள் ஃபியூச்சர்ல he will write a book. அப்ப a book will be written by him. A book will be written by him. So he will write a book. A book will be written by him. So இந்த இடத்துல இந்த will be எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். பாருங்க, a book சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா மாறிடுச்சு, ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா மாறிடுச்சு, he him மாறிடுச்சு, புக் அப்படியே எடுத்து வச்சாச்சு, will எடுத்து வச்சாச்சு. எப்பயுமே will வந்தா கூட வந்து be சேர்த்தணும். write wrote written by him. சரி, இதுதான் எல்லாத்துக்கும் காமனா இருக்கக்கூடியது. உங்களுக்கு தேவையானது பிபி தெரியணும். அப்போ பிபி உங்களுக்கு கரெக்டா தெரியணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இதுக்கு நீங்க ஒர்க் பண்ணணும். பேசிக் கிராமர் உங்களுக்கு தெரியணும். அப்பதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கரெக்டா நீங்க கொடுக்க முடியும். சரி, ஓகே. I gave him 5 rupees.
இதுல ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஹிம் அதே மாதிரி இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், 5 rupees டைரக்ட் ஆப்ஜெக்ட். ரெண்டையுமே எடுத்து நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். he was given ₹5 by me. அதுக்கு அடுத்தது 5 rupees were given, 5 rupees were given by him to me. Given to him by me. காரணம் ரெண்டு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா 5 rupeesங்கிறதுல 5 rupees ஒரு ஆப்ஜெக்ட், ஹிம் ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ இந்த ஹிம் என்னவா மாறிச்சு அப்படின்னா ஹீயா மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் he was given அதே சேம் இதை வந்து எடுத்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த பை மீங்கிறத இங்க சேர்த்துறோம். அப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா ரெண்டுமே நீங்க வச்சு பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் க்ளோஸா அப்சர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதெல்லாம் தான் பேசிக்ஸ் அபவுட் ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ் என்று நம்ம சொல்லலாம். ஸோ இதுல அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கக்கூடியது ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ் தாண்டி இதுல வேற என்ன ஸ்கூல் புக்ல இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாவே போதுமானது. ப்ளீஸ் அசம்பிள் இன் த கிரவுண்ட், இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இப்போ ப்ளீஸ் நீங்க எப்படி மாத்துவீங்க? அப்படி மாற்ற முடியாது இல்ல. ஸோ அதனால என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு அசம்பிள் இன் த கிரவுண்ட். ஸோ இப்போ ப்ளீஸ் அசம்பிள் இன் த கிரவுண்டுக்கு பதிலா you are requested to assemble in the ground அப்படி நம்ம சொல்லுவோம். so the manager appointed many office assistants என்று கொடுத்திருக்காங்க. so அப்போ many office assistant, இப்ப many office assistant are appointed by the manager. இது ஈஸியா நம்ம பண்ணலாம். So அப்ப the portrait was painted by my grandmother, இத வந்து நீங்க வந்து ஆக்டிவ்க்கு மாத்தணும். my grandmother painted that portrait என்று நம்ம மாத்துவோம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ப்ளீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா requested to அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கன்வெர்ட் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட், ப்ளீஸ் do not use mobile phones. Please do not use mobile phones. You are requested not to use mobile phones here. So the please அப்படின்னு சொல்லி வரும்போது அதோட தன்மை வந்து மாறுது. எப்பயுமே ரெக்வஸ்டட்னு வரும், அப்போதான் நம்ம அதை சேஞ்ச் பண்றோம். ப்ளீஸ் டு நாட் யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் சொல்லும்போது யூ ஆர் ரெக்வஸ்டட் நாட் டு யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் என்று வருது. நெக்ஸ்ட் பாசிவ் வாய்ஸ், அதில் அட்வைஸ். when we change an advice from active to passive voice, we should begin the sentence with you are advised to. so அப்போ advice அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை வரும்போது you are advised ன்னு சொல்லுவாங்க. இப்போ work hard ன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ அது ஆக்டிவ் டு பாசிவா மாற்றணும் போது ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும். ஸோ இதை வந்து மாற்றுவாங்க. அப்போ யூ ஆர் அட்வைஸ்டு டு ஒர்க் ஹார்ட், டு நாட் ஈட் ஜங்க் ஃபுட், யூ ஆர் அட்வைஸ்டு நாட் டு ஈட் ஜங்க் ஃபுட். இந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இதெல்லாம் நமக்கு டெக்ஸ்ட் புக்லேயே கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஒரு டைம் கன்சிடர் பண்ணணும். இது வந்து நமக்கு 9th or 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க. வெயிட் அ மினிட், எஸ் 10th இங்கிலீஷ் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாசிவ் வாய்ஸ்ல ஒமிட்டிங் ஏஜென்ட்னு ஒன்று இருக்கும்.
ஒரு சில விஷயங்களை நீங்க பயன்படுத்த கூடாது, அதுதான் வந்து omitting agentன்னு சொல்லுவாங்க. இந்த sentences beginning with someone, no one, omit the agent என்று சொல்வார்கள். So அப்போ somebody has taken away my book, somebody has taken away my book, my book has been taken away. இந்த இடத்துல somebody அப்படிங்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்தல. அதான் in the sentences beginning with someone, no one, that is the omitting agent. So அப்போ someone, no one எல்லாம் வந்துச்சுன்னா நீங்க அதை omitting agent-ஆ நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதா சொல்லியிருக்கூடிய ஒண்ணு. So somebody has taken away my book அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நீங்க கன்வெர்ட் பண்ணும்போது somebodyங்கிறத பயன்படுத்தக்கூடாது, someone, no one இந்த மாதிரி இருக்கிறதுல நீங்க ஏஜென்ட்டை ஒமிட் பண்ணிடணும் என்பதுதான் விஷயம். இது வந்து 10th புக்ல கொடுத்துருக்காங்க, நீங்க திரும்ப ஒரு டைம் அதை படிச்சு பாருங்க. பட் நீங்க அந்த கண்டென்ட்டை ஒரு ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் உடைய டெம்ப்ளேட்டை கத்துக்கிட்டா போதுமானது அப்படிங்கறத விஷயம். கொஸ்டின் பிகின் ஆகிறது, அதே மாதிரி கொஸ்டினிங்கோட தொடர்புடைய அந்த பாசிவ் ஃபார்ம், இன்ட்ராகேட்டிவ் அந்த மாதிரி இருக்கிறது நம்ம கொஸ்டின்ல கேட்கறாங்க, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சரி, ஓகே. சோ அதை பாருங்க. When sentences are changed to passive, they begin with a verb or with a question followed by the verb அப்படின்னு வந்து சொல்றாங்க. So listen, when sentences are changed to passive, they begin with a verb, they begin with a verb with a question followed by the verb ன்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இப்போ கவனிங்க. Did he write a letter? இது ஆக்டிவ்ல கொடுத்துருக்காங்க. Did he write a letter? அப்ப as usual நீங்க என்ன பண்ணுவாங்க, a letter was written by him அப்படி செக் பண்ணி பாருங்க போதும். அப்போ did he write a letter னா was a letter written by him. இல்லைன்னா நீங்க கொஞ்சம் அது ஓல்டு மெத்தட் தான். he wrote a letter ன்னு எழுதி பார்த்துட்டு அதை கன்வெர்ட் பண்ணுங்க. a letter was written by him னு வரும். அந்த வாஸ் முன்னாடி எடுத்து போட்டீங்கன்னா was a letter written by him னு இருக்கும். is he watching us அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அப்போ we are being watched by him, அதான் are we being watched by him னு வரும். இது ரொம்ப சிம்பிளா சொல்ற பாருங்க. is he watching us திருப்பி எழுதிருங்க, he is watching us. அப்ப அஸ்னா we ன்னு மாத்தும். அப்ப we are being watched by him. இப்போ இந்த ஆர் எடுத்து முன்னாடி பாத்தீங்கன்னா are we being watched by him. So being watched by him அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படிதான் இதுல இருக்கக்கூடியதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்ப கொஸ்டின்ஸ் பிகினிங் வித் ஆக்சிலரி வெர்ப்ஸ் என்று சொல்லுவார்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பிகினிங் வித் WH வெர்ப்ஸ். கொஸ்டின்ஸ் பிகினிங் வித் WH வெர்ப்ஸ். ஸோ என்ன சொல்லுது WH வெர்ப்ல? who will accept this, who will accept this இப்படி வருது. சரி, இது எல்லாத்தையும் கவனிங்க. நமக்கு டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள்ஸே போதும். who will accept this, by whom will this be accepted, by whom will this accepted என்று எழுதுறாங்க. சரிங்களா? அப்போ accepted be accepted மாத்துறாங்க. அப்ப நல்லா கவனிங்க. willக்கு பக்கத்தால எப்பயுமே be வரும். will be accepted வரும். சோ அப்போ will accepted வந்துட்டாவே உங்களுக்கு ஹெல்பிங் verb இருக்கு, PP இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் PP தான் கன்வெர்ட் பண்ணணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் கன்வெர்ட் பண்ணணும். அப்ப accept என்னன்னு மாத்தணும், accepted ன்னு மாத்தணும், will be ன்னு மாத்தணும். சரிங்களா? அப்போ அந்த this எங்க வைப்போம்? அப்ப யூசுவலி இந்த will be மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த willக்கும் beக்கும் நடுவுல தான் this வரும். அப்ப will this be accepted by whom அப்படின்னு நீங்க ஒரு क्वेश्चन வைக்கலாம், அல்லது by whom will this be accepted எப்படி வேணா வைக்கலாம். இந்த by whom நீங்க எந்த இடத்துல வேணா வைக்கலாம். So next, who has arranged this meeting? பாருங்க, arranged this meeting.
இந்த இடத்துல has இருக்கு, arranged இருக்கு. அப்ப யூசுவலி PP கன்வெர்ட் பண்ணிடுறோம். சோ அப்போ this meeting arranged தான் வரும். அப்போ has இருக்கு, has வந்துச்சுனாவே been வரும். அப்போ has this meeting been arranged by whom? அதான் by whom னு ஆரம்பிக்குது. அப்போ by whom has this meeting been arranged? நீங்க क्वेश्चन பேப்பர்ல கொடுத்திருக்கிற ஆன்சர் செக் பண்ணாவே ஆன்சர் கிடைக்கும். When will you finish the building? When will you finish the building? Finished வந்துருங்க. Finished. When will the building be finished by you? சோ அப்போ அந்த யூங்கிறது வந்து பைங்கிற இடத்துக்கு வரும். சோ இப்படிதான் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க. ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க. நமக்கு ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்கக்கூடிய அந்த பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம எழுதிட முடியும். சோ அடுத்து பாருங்க, how did they do this? அப்போ how did they do is அப்படிங்கறத நம்ம பாசிவ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்றோம். how was this done by them? இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க, இந்த do done மாறிடுச்சு. this as usual வந்துருச்சு. இந்த did வந்து வாசா மாறிடுச்சு. இந்த how was this done by them என்று கொடுத்திருக்காங்க. சோ இது ஒரு மெத்தட் அப்படி நம்ம சொல்லலாம். சோ இதெல்லாம் தான் ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ் உடைய தன்மைகள் இருக்கக்கூடியது அப்படிங்கறத பார்த்திருந்தோம். ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ்க்கு நமக்கு தேவையான ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் இருக்கணும், ஹெல்பிங் verb இருக்கணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கணும், பிளஸ் பை பிளஸ் ஆப்ஜெக்ட். இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம செக் பண்ணலாம். அப்படின்னா பிபி கரெக்டா செக் பண்ணி சிங்குலர் ப்ளூரல் பிரசன்ட் பாஸ்ட் செக் பண்ணாவே போதுமானதாக இருக்கும். சோ நெக்ஸ்ட் கண்டிஷனல் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம். ஸோ கண்டிஷனல் கிளாஸஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இஃப் கிளாஸஸ் நம்ம சொல்லுவோம். அப்போ இஃப் கிளாஸஸ்ல 0 கண்டிஷனல், ஃபர்ஸ்ட் கண்டிஷனல், செகண்ட் கண்டிஷனல் அப்படின்லாம் நமக்கு வந்து கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, கண்டிஷனல் கிளாஸஸை நம்ம இஃப் கிளாஸ்ன்னு சொல்றோம். 0 கண்டிஷனை நம்ம அப்புறம் பார்த்துடலாம். If you study well, you will pass. If you have studied well, you would pass. If you had studied well, அந்த மாதிரி 3 கண்டிஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகே, டைப் 1, டைப் 2, டைப் 3 அந்த பேசிஸ்ல கண்டிஷனல் கிளாஸஸ் கொடுக்குறாங்க. First conditional class number 1. If you study well, you will pass. If you studied well, you would pass. If you had studied well, you would have passed. You would have passed. So அப்போ if you studied well, you will pass ன்னு சொல்றாங்க. அப்போ இந்த if you அப்படின்னு நம்ம சொல்றது, if you studied well, you will pass அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல will அப்படியே இருக்கு, இங்க பிரசண்டா இருந்துச்சுன்னா. ஸோ இது வந்து கண்டிஷனல் கிளாஸ் நம்பர் 1. இப்போ கண்டிஷனல் கிளாஸ் நம்பர் 1 அப்படின்னு நம்ம சொல்றது if you study well, you will pass அப்படின்னு வந்து சொல்றாங்க.
அப்போ இங்க பிரசண்டா இருந்துச்சுன்னா வில் அப்படியே இருக்கும். இன்கேஸ் இந்த ஸ்டடின்னு மாறுச்சுன்னா வில் உட்டா மாறிடும். இந்த இடத்துல ஹேட் வந்துச்சுன்னா உட் ஹேவா மாறும். அப்போ இந்த மூணு கண்டிஷன்ஸை வச்சு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன சொல்றாங்க, இந்த கண்டிஷன் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வில் எப்போ வரும், செகண்ட் கண்டிஷன் உட் எப்போ வரும், தேர்ட் கண்டிஷன் would have எப்போ வரும், would have எப்போ வரும். இந்த மூணு இருக்கு. would have எப்போ வரும், இந்த மூணு இருக்கு. சரிங்களா? சோ அப்போ பிரசண்டா இருந்துச்சு, if கிளாஸ்ல பிரசண்டா இருந்துச்சுன்னா will வரும். if கிளாஸ்ல past இருந்துச்சுன்னா would வரும். if கிளாஸ்ல past perfect இருந்துச்சுன்னா would have வரும். அதை வச்சுதான் நமக்கு வந்து கேட்பாங்க. இப்ப கவனிங்க, first if it rains we will cancel the trip. சோ என்ன கொடுத்திருக்காங்க, இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், விசிபிளா இருக்கும். if it rains we will cancel the trip. We will cancel the trip. அப்ப if it rains we will cancel the trip. அப்ப if you study you will pass. அப்போ simple present இந்த பக்கம் வந்துச்சுன்னா will won't plus verb வரும். சரிங்களா? will வரும், இல்லைன்னா won't plus verb வரும். will not தான் won't ன்னு சொல்லுவாங்க. அப்போ a possible situation in the future predicting a likely result in the future. என்ன நடக்குங்கிறது தெரியும், அதுதான் கண்டிஷனல் கிளாஸ் 1. ரெண்டாவது கண்டிஷனல் கிளாஸ் 2. if I have won the lottery, இந்த இடத்துல பாஸ்ட்ங்க. என்ன? ஓகே ஓகே சோ அதுக்கு அடுத்தது yes, the second conditional clause பண்ணோம். if I won the lottery I would travel a lot. அப்போ if I won the lottery, I won the lottery I would travel a lot. ஓகேங்க ஓகேங்க ஓகே ஓகே. ஸோ ஐ வில் ட்ராவல் த லாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பார்க்கலாம், இந்த இஃப் கிளாஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ கண்டினியூ பண்ணலாம். கண்டிஷனல் கிளாஸஸ் நான் பார்த்துட்டு இருந்தோம். கண்டிஷனல் கிளாஸில் ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கிளாஸ் பார்த்துருந்தோம். அது தொடர்ந்து செகண்ட் கண்டிஷனல் கிளாஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிஷனல் கிளாஸ் நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கிளாஸ் வந்து ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசண்டா இருந்துச்சுன்னா வில் won't வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிள் பாஸ்ட்னா would plus verb வரும்னு சொல்றாங்க. if I won the lottery I would travel a lot. if I won the lottery I would travel a lot. I would travel a lot. Travel a lot. So அப்பா if I won the lottery I would travel a lot என்று நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் செகண்ட் கண்டிஷனல் கிளாஸ் என்று நம்ம சொல்லுவோம். அப்போ ஒன்னுங்கிறது பாஸ்ட், வுட்ங்கிறது பாஸ்ட். அதுவே இந்த இடத்துல வில்லுன்னு இருந்துச்சுன்னா இங்கே வில்லு தான் வரப்போகுது. நெக்ஸ்ட் பாருங்க, if they sold their house they would be rich. if they sold their house they would be rich. அப்போ இந்த இடத்துல wood sold அப்படின்னு சொல்லி வந்ததுனால, பாஸ்ட் வந்ததுனால வில் என்ன மாறிச்சு, வுட்னு மாறிடுச்சு. அங்க ஒன் அப்படின்னு பாஸ்ட்ல வந்ததுனால வில் வந்து வுட்னு மாறிடுச்சு. அப்ப செகண்ட் கண்டிஷனல் கிளாஸ் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, the first conditional clause அப்படிங்கிறது if it rains we will cancel the trip. இந்த இடத்துல present இருந்துச்சுன்னா will தான் இருக்கும்.
past இருந்துச்சுன்னா would இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கண்டிஷனல் கிளாஸ் 3. கண்டிஷனல் கிளாஸ் 3ல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். என்ன சொல்லுது கண்டிஷனல் கிளாஸ் 3? if you had studied well, you would have passed the examination. இந்த இடத்துல பாருங்க past மட்டும் கிடையாது, past perfect இருக்கு, had studied ன்னு வந்திருக்கு. இப்போ had studied வந்ததுனால வெறுமனே would மட்டும் இருக்காது, அப்போ would have past participle ஓட சேர்த்து வரும். பாருங்க, if I hadn't been sick, I would have gone to your party. I would have gone to your party. I would have gone to your party. So அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. So I would have gone to your party. இது வந்து தேர்ட் கண்டிஷனல். இப்போ ஜீரோ கண்டிஷனல்னா என்ன? ஜீரோ கண்டிஷனல் கடைசியா பாருங்க, if you stand in the rain you get wet, if you heat the ice it melts. அப்படின்னா என்ன அர்த்தம்னா fact with generally true or scientific fact. அப்ப scientific fact வந்துச்சு அப்படின்னா நம்ம பெரும்பான்மையா என்னதான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். if you stand in the rain you will get wet என்று நம்ம சொல்லலாம். இப்போ எக்ஸசைஸ் பார்க்கலாம். so எக்ஸசைஸ், இந்த எக்ஸசைஸ்ல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். how would you go to the match if it rained heavily என்று கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க டைப் 3 பாருங்க, if you had played well you would have won the match. கொடுத்திருக்காங்களா? had வந்துட்டாவே will would மாதிரி have கூட சேரும், would have won the match plus pp இருக்கும். அப்ப if you had played well, அப்ப ரிசல்ட் you would have won the match என்று நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வந்து இந்த கண்டிஷனுக்கான கிளாஸஸ் என்று சொல்லுவாங்க. டைப் 3 அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், if you had studied well you would have got a seat in the medical college. ஸோ இங்க என்ன மறுபடியும் சொல்றாங்க பாருங்க, if you had studied well you would have got a seat in the medical college. so அத மாத்தி எழுதி இருக்காங்க பாருங்க, had you studied well you would have got a seat in medical college. இந்த இடத்துல if இல்லாம ஒரு if clause யூஸ் பண்றாங்க. next, if you had waked fast you would have caught the train. அப்ப இது எல்லாமே தேர்ட் கண்டிஷனல் கிளாஸ் கொடுத்திருந்த எக்ஸாம்பிள்ஸ். இப்போ ஒரு சிலதை நம்ம பார்க்கலாம். if you play well you will include in the school team. இந்த இடத்துல will include வந்திருக்கும். அப்ப if you இங்க would have வந்துச்சுன்னா if you had answered all the questions you would have got high marks. next, if she does not submit the application before Monday she will not join the hostel. அப்ப இந்த இடத்துல does not present தான் கொடுத்திருக்காங்க. அப்போ won't ன்னு வரும், will not என்ன எழுதுவோம், won't ன்னு எழுதுவோம். சோ அதுதான் இந்த இடத்துல கொடுத்திருக்கோம். நெக்ஸ்ட், if she இந்த இடத்துல if she takes the medicine regularly she will be all right within the week. takes இந்த வரும், ஏன்னா present. unless you start now you would not catch the train. so அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. next, if I were you I would not accept the challenge. I would accept the challenge. I would
I would accept the challenge. Accept the challenge. Next, if you post the letter today, it will reach New Delhi on Thursday. It will reach. Next, dash the captain, dash the would have batted first. If the captain had won the toss, we would have batted first. If I get above 90%, I will join IIT Chennai. So next, if you had taken my advice, you would have not lost the money. So அந்த இடத்துல had taken சொல்லியிருப்பாங்க, you would have not lost the money என்று நாம் இந்த இடத்துல சொல்லியிருப்போம். ஸோ இது எல்லாமே நம்ம கண்டிஷனல் கிளாஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொண்டு இருந்தோம். இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ் பார்த்துருந்தோம், கண்டிஷனல் கிளாஸஸ் சொல்லியிருந்தோம். இதோட கண்டென்ட் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 11th இங்கிலீஷ் புக்கு, ஓல்டு புக்கு, கிராமர் பொறுத்த வரைக்கும் அந்த அப்படியே வராது, பட் பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் அங்கே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். புது புக்கில் இருக்கிறத விட ஓல்டு புக்கில் இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை கற்றுக்கோங்க, லேர்ன் பண்ணிட்டு வந்துட்டு நியூ புக்கில் அப்ளை பண்ணி பாருங்க, அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. மீது இருக்கிறத நம்ம இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.